Hi TDS, எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம ஒரு ப்ரீ ஒர்க் அவுட் மீல் தான் ரெடி பண்ண போறோம். ஒரு 500 கேலரிஸ் வரா மாதிரியும் 60 கிராம்ஸ் கார்ப் வரா மாதிரியும் 30 கிராம் புரோட்டீன் வரா மாதிரியும் ரெடி பண்ண போறோம். இந்த ப்ரீ ஒர்க் அவுட் மீல் முதல்ல யாரெல்லாம் எடுக்கலாம்? யார் வேணாலும் எடுக்கலாம். இது ஒரு 500 கேலரிஸ் இருக்கும். இந்த ப்ரீ ஒர்க் அவுட் மீல் எடுக்கிறதுனால என்ன யூஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் ஜிம்முக்கு போய் கொஞ்சம் ஹெவியாக ஒர்க் அவுட் பண்ணுறீங்க, கண்டிப்பாக வந்து டயர்டாக ஃபீல் பண்ணுவீங்க, பெர்ஃபார்மன்ஸில் வந்து அடி வாங்குவோம். குறிப்பாக ஏன்னா நம்ம உடம்புல சுகர் லெவல் ட்ராப் ஆகும் ஒர்க் அவுட் பண்ண. இப்போ நம்ம இந்த ப்ரீ ஒர்க் அவுட் மீல் எடுத்தோம்னா கண்டினியூஸாக ஃபியூல் கிடைக்கும். அதுவும் குறிப்பாக காம்ப்ளெக்ஸ் கார்பும் ப்ரோட்டீனும் இருக்க மாதிரி எடுத்தோம்னா நம்மளுக்கு அந்த 1 hour ஒர்க் அவுட் செஷன் டயர்டே இல்லாமல் பண்ணலாம். ஸோ அந்த ப்ரீ ஒர்க் அவுட் மீலை எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். இது செய்யறதுக்கு 4 ப்ரௌன் பிரெட் ஸ்லைஸ் எடுத்திருக்கேன், 50 கிராம் வெங்காயமும் 50 கிராம் வெள்ளரிக்காவும் எடுத்திருக்கேன், 4 ஹோல் எக்ஸ், இதில் 2 ஒயிட் எக்ஸ் யூஸ் பண்ண போகிறோம், 2 ஹோல் எக் யூஸ் பண்ண போகிறோம். தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கலாம், பெப்பர் நல்லா கலக்கிக்கலாம். இப்போ இந்த எக்கை இதில் ஆட் பண்ணிடலாம். ஆயிலெலாம் ஆட் பண்ணல, நல்லா இது மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. இப்போ இந்த வெள்ளரிக்காய் ஆனியன்லாம் அதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த முட்டையை அழகாக இது மேலே ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். நீங்கள் இது மாதிரி ஸ்க்ரம்பிள் பண்ணாமல் பாயில்டு எக்கை கூட கட் பண்ணி இது மேலே வச்சுக்கலாம், தப்பே கிடையாது. எனக்கு பாயில் பண்ண எக்கை விட ஸ்க்ரம்பிள்டு எக்கு பிடிக்கும். மேலே இப்போ வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணிக்கணும். இதில் சாஸ் கூட ஆட் பண்ணலாம், பட் நான் ஆட் பண்ணல. உங்களுக்கு வேணால் லைட்டாக டொமேட்டோ சாஸ் ஆட் பண்ணிக்கலாம், இல்லை மஸ்டர்ட் சாஸ் எது வேணால் டேஸ்ட்டுக்கு ஆட் பண்ணிக்கலாம். நம்ம கட் பண்ணிக்கலாம். ப்ரீ ஒர்க் அவுட் மீல் வந்து ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து நீங்கள் ஜிம்முக்கு போகிறதுக்கு முன்னாடியோ இல்லை ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு முன்னாடியோ ஒரு 1 hourலேருந்து 1.5 hours முன்னாடியே எடுக்கணும். அதாவது 60 to 90 minutes முன்னாடி எடுக்கணும். கேலரி டீட்டெயில்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். டோட்டல் கேலரிஸ் வந்து 502 வருது. 30 கிராம் ப்ரோட்டீன், 61 கிராம் கார்ப்ஸ் அண்டு ஃபேட் வந்து 15 கிராம் இருக்குது. ஃபைபர் 8 கிராம் இருக்குது. ஸோ இது ஒரு பேலன்ஸான மீல், ஓகேங்களா? ப்ரீ ஒர்க் அவுட்டுக்கு சூப்பராக இருக்கும். நீங்கள் செஞ்சு சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்றதை சொல்லுங்கள். இப்போ நான் சாப்பிட்டுட்டு சொல்கிறேன். நார்மல் எக் ஆம்லேட் சாப்பிட்ற மாதிரி தான் இருக்குது, பட் இதில் இருக்க நியூட்ரிஷன் வேல்யூ உங்களுக்கு கண்டினியூஸாக வந்து ஹெல்ப் பண்ணும். சாப்பிட்டு முடிச்சிட்டோம். இன்னும் ஒரு 1 hour ஜிம்முக்கு கிளம்பிடலாம். இன்றைக்கி வந்து ஹெவி ஒர்க் அவுட் ஸ்குவாட்ஸ். அப்புறம் நிறைய பேர் வந்து நீங்கள் என்ன சப்ளிமெண்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணுறீங்கன்னு கேட்டிருந்தீங்க. வெயிட் லாஸ்க்கு எந்த சப்ளிமெண்ட்டும் தேவையே கிடையாது. நான் வந்து மசில் பில்ட் பண்ணுறேன், அதனால் நான் சப்ளிமெண்டேஷன்லாம் யூஸ் பண்ணுறேன். அப்படி இல்லைனா இந்த மாதிரி ப்ரீ ஒர்க் அவுட்ஸ் நேச்சுரலாகவே நீங்கள் எடுத்துக்கலாம். நான் யூஸ் பண்ணுற சப்ளிமெண்ட்டும் காட்டுறேன். சில சப்ளிமெண்ட் மார்னிங் எடுக்கிற மாதிரி இருக்கும், சில சப்ளிமெண்ட் ஈவினிங் எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ என் சப்ளிமெண்ட் கலெக்ஷனை காட்டிடுறேன். நான் யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா வே ப்ரோட்டீன் வந்து ப்ரோ ஆர்கானிக்கோடது. இன்றைக்கி தான் இந்த ஃப்ளேவர் ஓப்பன் பண்ண போகிறேன். இதில் நிறைய ஃப்ளேவர்ஸ் வருது. பார்த்தீங்கன்னா சாக்லேட் ஃப்ளேவர், ரோஸ் மில்க் என்னோட ஃபேவரட். இது வரைக்கும் இதுதான், இன்னும் இந்த ஃப்ளேவர் யூஸ் பண்ணதில்லை. அதுக்கு அடுத்தது இது வந்து வெண்ணிலா. இந்த ஃப்ளேவர் இன்னைக்கு யூஸ் பண்ணிட்டு டேஸ்ட் எப்படி இருந்ததுன்னு சொல்கிறேன். என்ன ஃப்ளேவர்னா கேசர் குல்ஃபி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா BCWA, இதுவும் வந்து இவங்களோட கோலா ஃப்ளேவர். உண்மையிலே வேற லெவலில் இருக்கும். இதை பற்றி தனியாக ஒரு நாள் நான் சொல்கிறேன். ப்ரீ ஒர்க் அவுட் இதுவும் என்னோட சப்ளிமெண்ட் லிஸ்ட்டில் இருக்குது. பட் என்னன்னா, இப்போ நீங்கள் ஏன் ப்ரீ ஒர்க் அவுட் மீலாக எடுத்தீங்க, நீங்கள் இதே எடுக்க வேண்டியதானு கேட்கலாம். ஈவினிங் 6 o'clock ஆகுது. இது வந்து மார்னிங்கில் எடுக்கணும். இதை எடுத்தோன்னா மினிமம் வந்து 6 hours தூக்கமே வராது. தூக்கத்தை வந்து டிஸ்டர்ப் பண்ணும், கெஃபைன் அதிகமாக இருக்கும். ஸோ அதனால தான் வந்து இதை மார்னிங்கில் மட்டும் எடுக்கிறது. ஒரு வேளை தான் எடுக்கணும். கிரேட்டின் இது இன்னும் நான் யூஸ் பண்ண ஆரம்பிக்கல. யூஸ் பண்ணிவிட்டு இதோட ஃபீட்பேக்கும் சொல்கிறேன். ஸோ இதை அன்பாக்ஸ் பண்ணுவோம். ஃப்ளேவர் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இதில் வர ஃப்ளேவர்ஸ் எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா கிரேவிங்ஸை சூப்பராக கண்ட்ரோல் பண்ணிடலாம். நீங்கள் இப்போ நம்மளுக்கு டயட்டில் இருக்கும்போது மெயினாக பார்த்தீங்கன்னா கிரேவிங்ஸ் தான் பெரிய தலைவலியே. அந்த கிரேவிங்ஸை நம்மளால் ஈஸியாக கண்ட்ரோல் பண்ணிட முடியும். ஸோ இதெல்லாம் தான் என்னோட சப்ளிமெண்ட் கலெக்ஷன்ஸ். நீங்கள் மசில் பில்ட் பண்ணுறீங்கன்னா வே ப்ரோட்டீன் தேவை. பட் அகெயின் நேச்சுரலாகவே நம்மளால் ஈஸியாக வந்து உடம்பை ரெடி பண்ண முடியும், மசில் பில்ட் பண்ண முடியும். நான் 55 கிலோ வந்து ஃபேட் லாஸ் பண்ணேன் என் ஜேர்னியில். 127லேருந்து 72 கிலோ வரைக்கும் வெயிட் லாஸ் பண்ணியிருக்கேன். கிட்டத்தட்ட 55 கிலோ. நோ வே ப்ரோட்டீன், ஹோம் மேட் ஃபுட். கொஞ்சம் ப்ரோட்டீன் லெவலை எப்படி பேலன்ஸ் பண்ணுறதுன்னு பார்த்தேன். அதுலேயே மசிலும் பில்ட் பண்ணேன். இப்போ வந்து நான் வந்து அடுத்த கட்டத்துக்கு ஜிம்மில் போய் அதிகமாக ஒர்க் அவுட் பண்ணுறேன். குறிப்பாக வந்து அந்த 55 கிலோ ஃபேட் லாஸை ஜிம்முக்கு போல வெறும் வாக்கிங், ஹோம் ஒர்க் அவுட் பண்ணி
குறைச்சேன். ஓகேங்களா, நிறைய பேருக்கு நிறைய டவுட் இருக்கும், ஜிம்முக்கு போனால் தான் வந்து மசில் பில்ட் பண்ண முடியும். பண்ணலாம், பட் ஜிம்முக்கு போனால் நல்ல யூஜாக பில்ட் பண்ணலாம். அந்த அளவுக்கு வந்து வீட்டிலேருந்து பண்ண முடியாது. 60 ஸ்கூப் வருது இந்த வே ப்ரோட்டீனில். 24 grams ஆஃப் ப்ரோட்டீன் கிடைக்குது ஒரு ஸ்கூப்புக்கு. 2 gram குளூட்டமைனும் இருக்குது, 10 gram EAAS இருக்குது. ஸோ அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். இதோட காஸ்ட் வந்து அரௌண்ட் 4500 வருதுன்னு நினைக்கிறேன். நம்மளோட கூப்பன் தமிழ் டயட் 10 யூஸ் பண்ணினா அடிஷனலாக வந்து 10% டிஸ்கவுண்ட் தருவாங்க. ஸோ வேணுன்றவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, வாங்கிக்கலாம். இப்போ ஜிம்முக்கு கிளம்பலாம். ஹெவி ஒர்க் அவுட் எப்படி இருக்குது, அந்த ப்ரீ ஒர்க் அவுட்டோட எஃபெக்ட்டுன்றதை பார்க்கலாம். ப்ரோட்டீன் சாப்பிட்டு பார்ப்போம். ஒர்க் அவுட் முடிஞ்சிச்சு. ரோஸ் மில்கோட சூப்பராக இருக்குது. இதில் ஐஸ்கிரீம் செஞ்சு சாப்பிட்டு பார்க்குறோம்.